பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 90 9வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இப்படியாய் சித்தரித்திருக்கிறது. நீங்க எத்தனை பேரு உங்களுக்கு கொடுத்த வருஷத்தை கதை மாதிரி கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையினால முடிசூட்டி நம்ம கையில கொடுக்கிறார். செய்ய வேண்டிய பணியை செய்யணும். தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட கர்த்தர் கொடுத்த வருஷங்கள்ல என்ன வேலை செய்யணும், எப்ப போகும், எந்த வேலையை செய்யணும். வேலை செய்யற நேரம் வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டுல இருக்கிற நேரம் வேலைக்கும் போக கூடாது. எதை எப்போ செய்யணும், திட்டமிட்டு செய்யணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதே போலதான் இந்த வார்த்தையை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவரு தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர். வருஷந்தோறும் அவர் பெத்தேலுக்கு புறப்படுவாராங்க. அப்படி ஒருவேளை பெத்தேல்ல இல்ல அப்படின்னு வைங்களேன், அவரு கில்காலுக்கு போவாராம். கில்கால்ல இல்லைன்னு வைங்களேன், மிஸ்பாவுக்கு போவாராம். ஒருவேளை மிஸ்பாலையும் இல்லைன்னா தம்முடைய வீடு இருக்கிற ராமா இடத்துல அவர் இருப்பாராம். அப்படிதான் சுற்றினார். இங்க இல்லைன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கதான் இருப்பாராம். தேவ பிள்ளைகளே, அப்படி அவர் தன்னுடைய வீட்டுல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயமும் விசாரிச்சாரு. தன்னுடைய வீட்டுக்கும் திரும்பி வந்தாரு. இடையில என்ன செஞ்சாரு தெரியுமா? கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. வேலைன்னு வேலைக்கே பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டக்கூடியவங்களாகவும் இருக்கணும். வருஷத்தை அதே போல கழிக்காதீங்க. பலிபீடத்தை கட்டுறவங்களா மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.